அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. இந்த மனதின் மூலமாக வாழ்க்கையில் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் இந்த கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது அப்படின்னு தெரியாமல் மக்கள் நிறைய பேர் கோயில்களில் போயிட்டு பரிகாரம் அது இதுன்னு பண்ணுறாங்க. இந்த பரிகாரங்கள் நமக்கு உண்மையாகவே நமக்கு ஒரு தீர்வு அளிக்குமா அப்படின்னு கேட்டால், அது இந்த பரிகாரங்கள் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல விஷயமாக நமக்கு திரும்பி வரும். நாம் ஒரு நல்ல செயல்களை பண்ணுறோன்னா அது நல்ல செயலாக நமக்கு திரும்பி வரும். இப்போ அந்த வாழ்க்கையில் பரிகாரங்கள், பிறருக்கு நல்லது செய்து அன்னதானம் கொடுத்தல், இது மாதிரி நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நாம் நன்றாக வாழ்வதற்காக நமக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்ம நல்லது பண்ணுறோம், தான தர்மங்கள் பண்ணுறோம், கோயில்களில் போயிட்டு நல்ல விஷயங்கள் பண்ணுறோம், பிற மக்களுக்கு உதவி பண்ணுறோம். அப்போ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு நல்ல விஷயம் நமக்கு திரும்பி வரும். இதற்கும் நம்முடைய கஷ்டங்களுக்கும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கர்ம பதிவுகள், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இது கிடையாது. இப்போ பிற மக்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு அன்பின் காரணமாக தான் பண்ணுவோம். ஆனால் அந்த அன்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த அன்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உண்மையான ஒரு அன்பு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு முழுமையான அன்பு நமக்குள் இல்லை. அனைத்து உயிரினம் இப்போ நம்ம காட்டக்கூடிய அன்பு, இப்போ எல்லா உயிரினங்களிடமும் நம்ம அன்பு இருந்ததுன்னா அதே அன்பானது நம்மை விடுதலை அடைய செய்யும். அதாவது நம்முடைய கர்ம பதிவுகளிலிருந்து, நம்முடைய துக்கங்களிலிருந்து, கஷ்டங்கள்லேருந்து நம்மளை விடுதலை அடைய செய்யும். அதாவது உடலை விட்டே நம்முடைய அந்த கர்ம பதிவுகள், நம் மனதினுடைய பதிவுகளிலிருந்து நம்மளே முழுமையாக நம்முடைய ஆன்மாவை பிரித்து எடுத்துடலாம். அந்த அன்பானது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. ஆனால் நம்முடைய அன்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்குது, குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த அன்பை என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நம்ம பிற மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நல்லது பண்ணுறோம், அது நல்லது தான், நல்லது பண்ணுறோம், நல்லது மட்டும்தான் திரும்பி வரும். அது நம்முடைய கர்ம பதிவுகளை, நம்முடைய மனதினுடைய துக்கங்களை அது முற்றிலும் அகற்றாது. என்ன வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம், அவ்வளோதான். நல்ல ஜாலியாக நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொள்ளலாம், அவ்வளோதானே தவிர நம்முடைய கர்ம பதிவுகளை, நம்முடைய துக்கங்களை, இதற்கு முன்னால் செய்த வினைகளை அது எடுத்துக்கொள்ளாது. அது அப்படி தான் இருக்கும். அதனால் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய கர்ம பதிவின் காரணமாக வரக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம பாதிப்பு அதில் சிக்கிக்கொண்டு எந்த அளவுக்கு நம்ம பாதிப்புக்கு உள்ளாகிறோம், அதில் தான் விஷயமே அதுதான் இருக்குது. இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நாம் அதையே நினைத்து கொண்டு, சில பேர் இருக்காங்க அதையே நினைத்து கொண்டு பல ஆண்டு காலம் 10-15 வருஷம் ஆனாலும் அதையே நினைத்து கொண்டு துக்கத்திலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அதை ஒரு நிமிஷத்தை மறந்து இறந்துட்டாங்களா, முடிஞ்சது தான் அப்படின்னு ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டு உடனே மறந்து போகிறவங்களும் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு பாதிப்பையும் நமக்கு வரக்கூடிய கர்ம பதிவின் காரணமாக நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நாம் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், நம் மனதில் இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், அதை பொறுத்து தான் அமையும். இதற்கும் பரிகாரத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த பரிகாரங்கள், இந்த தான தர்மங்கள் ஆனது உங்களுடைய மனப்பதிவுகளை என்ன பண்ணாது, அது எடுத்து வெளியே போடாது. நம்ம கர்ம வினைகளை நம்ம என்ன பண்ணலாம், அதில் போய் நம்ம தூக்கிட்டு போனால், வினைகள்லாம் கர்ம பதிவு இருக்குது, அதை தூக்கிட்டு போக வேண்டாம், அதை விட்டுட்டு போயிடலாம். எங்கே இருக்குதோ அதை அங்கேயே விட்டுட்டு கீழே போட்டுட்டு என்ன பண்ணிடலாம், நமக்கு அது கர்ம பதிவு விட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கர்ம பதிவில் நம்ம தோளில் ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு அந்த மூட்டையை தோளில் போட்டு சுமந்துட்டு போயிட்டுருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கர்மாவை நம்ம அதை அனுபவித்து கழிக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. அதை விட்டுடணும். இந்த கர்மா ஒரு நமக்கு இருக்குன்னா அந்த கஷ்டத்தை விட்டுருங்க.
எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா அதன் மூலமாக வீடு வாங்க போகிறீங்கன்னா அந்த வீடு மூலமாக சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்போ அதுதான் உங்களுக்கு பாதிப்பு. அப்போ அந்த வீடு உங்களுக்கு வேண்டாமல் விட்டுட்டீங்கன்னா அப்போ அந்த பிரச்சனையை முடிஞ்சு விட்டுது. இதே போல் நம்முடைய கர்ம பதிவுகளை மனப்பதிவுகளை என்ன பண்ணணும், அதை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அதிலிருந்து விடுதலை அடையலாம். இந்த துன்பத்தில் துக்கத்தில் துயரத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடையலாம். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.